ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் இன்னும் சில யூனிக்கான கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். There are 6 persons in a list A, B, C, D, E and F. They got different marks in an exam. C got more marks than D but less than B. E got more marks than F and F got the least mark among them. The one who got the highest mark got 400 marks and the least mark is 60 marks. The one who got highest mark, his position is number 1 and the one who got least mark, his position is number 6. சரி, இது மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ணலாம். சரி, எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் வந்து 6 பர்சன்ஸ். ஓகே, 1 2 3 4 5 6. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, the one who got highest mark, his position is number 1. ஓகே, இங்கே ஹையஸ்ட் மார்க்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வந்து போகும்போது 2 3 4 5 6. The one who got least mark, his position is 6. இங்கே least மார்க் எடுத்தவங்க இந்த பிளேஸில் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரியா, ஆஸ் பர் த ஸ்டேட்மெண்ட். சரி, இப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, C got more marks than D. இப்போ C வந்து got more marks than D but less mark than B. இப்போ Bயை விட லெஸ்ஸு, Dயை விட மோர். ஓகே, இந்த கண்டிஷன் நம்ம போட்டோம். E got more marks than F. E வந்து பார்த்தீங்கன்னா F விட அதிகமாக மார்க் எடுத்திருக்காரு. ஓகே, அண்ட் F got the least mark among them. F got the least mark among themனா எங்கே வரும், அவரோட பிளேஸ் இங்கே வந்துடணும். ஓகே, லீஸ்ட்டாக இருக்கிறவங்க சிக்ஸ்த்து பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, the one who got highest mark got 400. ஸோ இந்த பிளேஸில் வரவங்க 400 மார்க்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் the least mark is 60. அப்போது Fோட மார்க் எவ்வளோ, 60. சரி, இப்போ இதை வந்து நம்ம எல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தாச்சு. ஓகே, சரி, ஸ்டேட்மெண்ட் இந்த லாஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் போட்டாச்சு, அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்டை போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் பாக்கி இருக்குது. சரி, இப்போது BCD. ஸோ இது இங்கே பண்ணியிருக்கோம். சரி, BCD அண்ட் EF இதை இங்கே பண்ணியிருக்கோம். சரிங்களா. சரி, இப்போ இதை எப்படி வந்து நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரலாம். இதில் வந்து பார்க்கும்பொழுது நமக்கு வேரியஸ் பாசிபிலிட்டிஸ் வர்றதுக்கு இங்கே சான்சஸ் இருக்கும். சரிங்களா. இப்போ BCD EF இருக்குது. சரி, இப்போ இதை டிசெண்டிங் ஆர்டரில் இங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமமே. சரி, இப்போ இங்கே BCD ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா C got more marks than D but less than B. E got more marks than F and F got least mark among them கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இங்கே BCD EF வரணும். ஓகே, BCD EF வரணும். சரி, இப்போது இங்கே E போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா E வந்து F விட அதிகமான மார்க் எடுத்துக்கான்னு சொல்கிறாங்க. இங்கே E போட்டால் இங்கே BCD வரணும். ஓகேவா, இங்கே E போட்டால் இங்கே BCD வரணும். சரி, மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி A மட்டும்தான். சரி, ஓகே. சரி, இப்போது இதுகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ BCD இருக்குது. ஓகே, இப்போ இங்கே EF இருக்குது. இவங்க வந்து இந்த 3 பேரை வந்து E விட அதிகமாக இருக்காங்களா கம்மியாக இருக்காங்களான்னு தெரியாது. சரிங்களா. அப்போது நிறைய பாசிபிலிட்டிஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. சரி, இப்போது இந்த மாதிரி கொஷின்ஸை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு சில கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷின்ஸில் சில க்ளூ கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா. சரி, இப்போ என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஷின் இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ இப்படி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. A வந்து இஃப் A got 400 marks. ஓகே, இஃப் A got 400 marks அண்ட் ஈயோட பொசிஷன், ஈஸ் பொசிஷன், சரிங்களா, ஈயோட பொசிஷன் என்னவா இருக்குது அப்படின்றாங்கன்னா செகண்ட் லாஸ்ட் பொசிஷன் ஈயோட பொசிஷன் இருக்குது. ஓகே, அண்ட் த பர்சன்ஸ் ஹூ காட் 3 பொசிஷன்ஸ் இன் தர் ஆவரேஜ் மார்க். ஓகே, அதாவது அந்த பர்சன் who got last 3 position.
last 3 position in the list having their average, okay, having their average mark வந்து 95 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then what will be the total mark of E and D together? What will be the total mark of E and D and E together கேட்குறாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொஷின் வச்சு நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ A got 400 மார்க்ஸா? இப்போ A வந்து கண்டிப்பாக என்ன வரணும், இங்கே தான் வரணும். ஓகே, E's பொசிஷன் வந்து செகண்ட் லாஸ்ட். E's பொசிஷன் செகண்ட் லாஸ்ட் அப்படின்னா செகண்ட் லாஸ்ட் இங்கே தான் வரணும் டெஃபினட்டாக. அப்போது மீதி 3 இருக்கிறது என்ன வரும், BCD இங்கே வந்துடும். சரியா? அது இல்லாமல் இங்கே இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the person who got last 3 portion, இந்த லாஸ்ட் 3 portion, ஓகே, who got last 3 portion, ஓகே, அதாவது DE and F, அவங்களோட ஆவரேஜ் வந்து 95ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாட் would be the sum of the mark of D and Eன்னு கேட்காங்க. சரி, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த 3 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது D plus E plus Fோட மார்க் நமக்கு தெரியும் 60 divided by 3 is equal to 95. ஓகே, சரி, இப்போ இதை மேனிப்புலேட் பண்ணும்போது நமக்கு 95 into 3. ஸோ 15 மீது 1 9 27 285. அப்போ D plus E plus 60 is equal to 285. அப்போது D plus E is equal to எவ்வளோ வரணும், 285. அந்த 60 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும் அப்படி, 285 minus 60 போச்சுன்னா 225 நமக்கு ஆன்சராக வரும். ஸோ அப்போது D plus Eயோட மார்க் என்ன, 225. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸில் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாக்ட் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா, கொஷினை படிக்கும்போது கொஷின்ஸில் சில க்ளூஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம அந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இது வந்து ஒரு யூனிக்கான கொஷின்ஸ். ஸோ இப்போ நம்ம என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அதில் ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க, அந்த க்ளூக்கு ஏற்ற மாதிரி இந்த அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பாய்.